ஒருத்தரை தவறா எப்படி ஒரு இவ்வளவு பெரிய மாநில முதலமைச்சர் ஒருத்தர் அவர் 10 பேர் 50 பேர் கூட்டிட்டாங்கன்னா உடனே எது வேணாலும் பேசுறது, அது இப்படி சரியா இருக்கு? இது கூட தெரியாமல் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கு சொன்னால் அவரை நம்பி ஒரு கட்சி ஆரம்பித்தவுடன் ஆட்சியை பிடித்து விடலாம் என்று கனவு கண்டால் அது இதுவரை தமிழக வரலாற்றிலே பகல் கனவாகத்தான் போயிருக்கிறது. எலெக்ஷன்ல எங்களுக்கும் திமுகவுக்கும் போட்டி இல்லைன்னு விஜய் அவர்கள் சொல்லலைன்னா வந்தவங்க அப்ப எதுக்கு இந்த மாநாட்டுக்கு வந்தோம்? வணக்கம், இது ஏன் என்ற கேள்வி. நான் ஷபீர் அஹ்மத். தாவேகாவுடைய 2வது மாநில மாநாடு பெரிய அளவுக்கு மதுரையில் நடந்து முடிந்திருக்கிறது. எதிர்பார்த்தது போலவே கட்டுக்கடக்காத கூட்டம். காலையிலேருந்தே அந்த கூட்டம் இருந்தது. அந்த மாநாடை நடத்துகின்ற அந்த நிர்வாகிகளுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ப்ரெஷரை கொடுத்த ஒரு கூட்டமாக இருந்துச்சு. அதே போல் விஜய்க்கு ஆர்கானிக்காக வருகின்ற இந்த கூட்டம் என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற பல அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் வருகின்ற கூட்டங்கள் எல்லாம் வாக்காக மாறுமா அப்படின்ற அந்த கேள்வி இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த மாநாட்டில் விஜய் பல்வேறு விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறார், பல்வேறு விஷயங்களில் தெளிவுபடுத்தி இருக்கிறார். பல சச்சரவுகளுக்கும் பல ஸ்பெகுலேஷன்ஸுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி என்பது வைத்திருக்கிறார். இந்த மாநாடு அதனுடைய நோக்கத்தை அடைந்திருக்கிறதா, இந்த மாநாட்டுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும், ப்ளஸ் விஜய் அடுத்தது என்ன செய்ய போகிறார் அப்படின்ற அந்த பல்வேறு கேள்விகள் என்பது இருக்கிறது. இந்த வாரம் ஏன் என்ற கேள்வியில் இந்த விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர் அண்ட் ரிக்வெஸ்ட். நியூஸ் மினிட் தமிழ் அண்ட் நியூஸ் லாண்ட்ரி நாம் ஒரு கம்ப்ளீட் ஆட் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். எந்த விதமான அரசாங்க விளம்பரமோ அரசியல் கட்சிகளோட விளம்பரமோ கார்ப்பரேட் ஆட்ஸோ நம்பி இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள் அல்ல. முழுக்க உங்களுடைய ஆதரவோடு இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள். ஆகவே நாம் செய்கின்ற இந்த பணி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை தொடர வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய ஆதரவை இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி அதன் மூலமாக தெரிவிப்பீங்கன்ற நம்பிக்கையில் தமிழக வெற்றி கழகத்துடைய 2வது மாநில மாநாடு மதுரையில் நடந்து முடிந்திருக்கிறது. விஜயுடைய ஸ்பீச் தான் தமிழக அரசியலில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏன்னா முதல் முறையாக அதிமுகவை டார்கெட் பண்ணி அவர் பேசியிருக்காரு. அதிமுக தலைவர்களுடைய கிரெடிபிலிட்டியையும் கட்சியை அவர்கள் சரியாக தான் வழி நடத்துகிறார்களா அப்படின்ற அந்த கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். யாரையும் பெயர் குறிப்பிட்டு அவர் சொல்லலை. ஆனால் ஏடிஎம்கேவை டார்கெட் பண்ணது அப்படின்றது ஒரு கால்குலேட்டட் மூவ், ஒரு கால்குலேட்டட் ஸ்ட்ராட்டஜியோடு தான் அதை செய்திருக்கிறார். இன்னைக்கு அதிமுக தொண்டர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது அப்படின்றத நாம் தொடர்ந்து பல ஷோஸில் பேசியிருக்கோம். அதாவது அதிமுக தொண்டர்களுடைய மனநிலை என்பது அதில் பாதாளத்தில் இருக்குது. இப்போ இபிஎஸ் கூட எதற்காக இந்த பிரச்சாரத்துக்கு போகிறாரு? இப்போ வரைக்கும் 100 தொகுதிகளுக்கு போயிருக்காரு. 100 தொகுதிகளுக்கும் அவர் போய் பிரச்சாரம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏன் ஏற்பட்டது அப்படின்னா அதற்கு 2 காரணங்கள் இருக்குது. ஒன்று என்னன்னா, இபிஎஸ் பாஜகவுக்கு ப்ரூவ் பண்ணும், அதே போல் கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களுக்கு எல்லாருக்கும் ஐ எம் தி அன்டிஸ்பியூட்டட் லீடர் ஆஃப் ஏடிஎம்கே அப்படின்றத ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு பக்கம் கட்சி தொண்டர்கள் சோர்வாக இருக்கிறார்கள். ஏன்னா தொடர்ந்து பல அரசியல் தோல்விகள், தேர்தல் தோல்விகள், இது எல்லாமே அவங்கள ஒரு மாதிரி ஒரு தேக்க நிலைக்கு அந்த கட்சி போயிருச்சு. ஒரு மாதிரி தொண்டர்கள்லாம் ஒரு உற்சாகம் இல்லாமல் இருக்காங்க. அதையும் தாண்டி அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே நாம் தொடர்ந்து இந்த ஷோஸ்லாம் பேசியிருக்கோம். பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்தது. அந்த பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்தது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டவுன் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஏன்னா இது மக்கள் மத்தியில் எப்படி எடுபடும் அப்படின்ற அந்த கேள்விதான். இப்போ அவர் அந்த பிரச்சாரத்தை துவங்கும் போதே பிஜேபி கூட்டணி ஏன் தேவை அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ண பேச ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட பாஜக தலைவர்கள் என்ன டோனில் பேசுவாரோ அதே டோனில் பேச ஆரம்பித்த உடனே அது பேக் ஃபயர் ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே இப்போ அடுத்தடுத்த விஷயங்களை குறித்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ அதிமுகவுடைய நிலைமை இன்னைக்கு ஒரு கிரெடிபிளான ஒரு ஆப்போசிஷனாக அதிமுக இல்லை அப்படின்றது நம்மளால் கிளியராக பார்க்க முடிகிறது. ஏன்னா திமுக ஒரு மிகவும் பலம் வாய்ந்த ஒரு அமைப்பாக மாறி இருக்கிறது. அரசியல் ரீதியாகவும் சரி, அரசாங்க ரீதியாகவும் சரி. அதே போல் உங்களுக்கு கட்சியுடைய கட்டமைப்பு, எலெக்ஷன் ஃபைட்டிங் மிஷினரி, அந்த டாக்டிக்ஸு, பணபலம், ஆள் பலம், அதே போல் பூத் கமிட்டிஸை போடுறது, அந்த பூத் கமிட்டியை வேலை வாங்குறது. இன்றைக்கி கூட நீங்கள் அவங்க திமுக தொண்டர்கள் ஆங்காங்கே பல்வேறு மட்டங்களில் வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த எலெக்ஷன் மிஷினரியை ரோபஸ்ட்டாக மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்னும் போது திமுகவுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு வாய்ப்பு. ஏன்னா 2வது முறை அவங்க ஆட்சிக்கு வந்தது கிடையாது. இப்போ அந்த வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றதுக்காக தங்களுடைய ஒட்டுமொத்த முயற்சியும் போட்டு
இந்த தேர்தலில் நாம் வந்து விட்டுறக்கூடாது, ஏன்னா நமக்கான சாதகமான சூழல் அப்படின்றது அமைந்திருக்கிறது அப்படின்றத அவங்க பார்க்குறாங்க. இதில் பெரிய அளவுக்கு வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்க தவறியது அதிமுக. அப்போது இந்த அதிமுகவுடைய இடத்த தான் வந்து விஜய் பிடிக்க வேண்டும் அப்படின்ற அந்த மெசேஜோடு தான் இந்த கான்ஃபரன்ஸில் அவர் பேசியிருக்கிறார். ரெண்டாவது, நமக்கான ஆதரவு என்பது கூடிக்கொண்டே போகிறது. விஜயுடைய டீம் மெம்பர்ஸ்கிட்ட சில பேர்கிட்ட நம்ம பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, டே பை டே அவருடைய கிராஃப் வந்து ஏறிக்கிட்டே போகுது. பல ஏரியாஸில் உங்களுக்கு அதிமுகவை கூட பின்னாடி தள்ளக்கூடிய ஒரு விஷயத்த வந்து தாவேகா பண்ணுது. ஸோ அந்த அளவுக்கு அந்த விஜயுடைய இம்பேக்ட் அப்படின்றது களத்தில் இருக்குது. இது பல சர்வேஸில் பிரதிபலிக்குது. நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பலரும் வந்து அந்த சர்வேஸை எடுத்திருக்காங்க. பட் அதே போல் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற ஏஜென்சிஸும் அந்த சர்வேஸை எடுத்திருக்காங்க. விஜய்க்கு வரக்கூடிய அந்த நம்பர்ஸை வந்து பார்த்து அவங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா ஒரு புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற ஒரு பார்ட்டிக்கு இந்த அளவுக்கு வந்து ஆதரவு இருக்குமா, இந்த அளவுக்கு மக்கள் அந்த பார்ட்டியை வந்து கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்களா அப்படின்ற அந்த பல்வேறு கேள்விகள் அப்படின்றது இருக்குது. இது விஜயோடைய இம்பேக்ட். அதற்கு காரணம் விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த ஹியூஜ் ஃபேன் ஃபாலோயிங். ஏன்னா அவரே அதை சொல்கிறாரு, நான் வந்து ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் அரசியலுக்கு வரல, நான் வந்து மக்களுடைய வீடுகளுக்கெல்லாம் போய் சேர்ந்ததுக்கு பிறகு அவர்களுடைய மனங்களில் இடம் பிடித்ததுக்கு பிறகு தான் நான் அரசியலுக்கு வருகிறேன் அப்படின்னும் போது 2 பெரிய ஜாம்பவான்களை நம்மளால் வீழ்த்த முடியும் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ஸ் விஜய்க்கு எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா, விஜய்க்கு அந்த ஆதரவு என்பது கூடிக்கொண்டே இருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம், தமிழ்நாட்டில் இன்னைக்கு திமுகவை எதிர்ப்பதற்கு ஒரு கிரெடிபிளான ஒரு ஆப்போசிஷன் இல்லை அப்படின்ற அந்த இடத்துல தான் விஜய்க்கான அந்த ஆதரவு என்பது கூடுகிறது. இப்போ அந்த இடத்த தான் விஜய் வந்து குறிவைத்திருக்கிறார். ஓப்பனாகவே அதை வந்து போட்டு அந்த மீட்டிங்கில் உடைச்சிருக்கிறார். இப்போ விஜய் நினச்சது மாதிரியே திமுகவும் அவர் அட்டாக் பண்ணுறாங்க, அதிமுகவும் அட்டாக் பண்ணுறாங்க, பாஜகவும் அட்டாக் பண்ணுறாங்க, மற்ற கட்சிகள் எல்லாமே விஜய் அட்டாக் பண்ணி இந்த கான்வர்சேஷன் முழுவதும் வந்து விஜயை சுற்றி தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு நிலையை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். இதுதான் வந்து அந்த கான்ஃபரன்ஸோட ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக கூட நம்ம பார்க்கலாம். ஏன்னா நேரடியாக விஜய்க்கு இதுவரைக்கும் பதில் சொல்லாத திமுக அமைச்சர்கள் தற்போது விஜய்க்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. நேரடியாக விஜயை எதிர்க்காத அதிமுக தலைவர்கள் தற்போது விஜய்க்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதிமுக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் இபிஎஸ்லேருந்து ஆரம்பித்து கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற பல நிர்வாகிகள் மற்றவர்கள்லாம் விஜய்க்கு ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்னும் போது இந்த இடத்துல விஜய் வந்து ஸ்கோர் பண்ணுறாரு. ஆனால் அதே சமயத்தில் அந்த மாநாட்டில் விஜய் வந்து தன்னுடைய தொண்டர்களுக்கு என்ன சொல்லணும்னு நினச்சாரோ அதை சொல்லிட்டாரு. ரெண்டாவது, திமுகவை கடுமையாக அட்டாக் பண்ணுறாரு. திமுக மீதான அந்த அட்டாக்கை வந்து கூர்மைப்படுத்தி இருக்கிறார். அதாவது பர்சனலாகவே வந்து ஸ்டாலின் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களை அவர் வந்து ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்கிறது வந்து அவரை பர்சனலாக அப்படி தான் கூப்பிடுவாருன்னு நினைக்கிறேன். மேபி அதனால தான் அவர் வந்து ஸ்டாலின் அங்கிளாக இருந்தாலும் நான் விடமாட்டேன், தப்பு செஞ்சவங்க யாராக இருந்தாலும் நான் விடமாட்டேன், அது ஸ்டாலின் அங்கிளாக இருந்தாலும் நான் விடமாட்டேன் அப்படின்னு அந்த டோனில் அவர் பேசுகிறாரு. முதலமைச்சர் ஸ்டாலினுடைய இமேஜ் தான் வந்து இன்னைக்கு திமுக கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கிறது. அந்த இமேஜை மையப்படுத்தி தான், அந்த இமேஜை முன்னிறுத்தி தான் இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த டிஎம்கே கூட்டணியோடைய அந்த எலெக்ஷன் ஃபைட்டிங் மிஷினரி என்ற அந்த கட்டமைப்பை அவங்க உருவாக்கியிருக்காங்க. அவருடைய இமேஜுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் வந்து விடக்கூடாது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருக்கு கீழே இருக்கிறவங்க யார் எந்த தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அது எந்த விதத்திலையும் முதலமைச்சரை பாதிக்கக்கூடாது அப்படின்ற அளவில் அவங்க அதை ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவருக்கு அந்த அப்பான்ற ஒரு ஸ்தானம், ஒரு ஃபாதர் ஃபிகர் அப்படின்ற ஒரு ஸ்தானத்தில் அவரை கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க. அப்படின்னும் போது அந்த பிம்பத்தை விஜய் உடைக்கிறாரு. ரெண்டாவது, உங்களுக்கு விஜய் ஏன் வந்து அந்த பிம்பத்தை உடைக்கணும் அப்படின்னு பார்க்குறாரு அப்படின்னா, பெண்களுடைய வாக்குகளும் பெண்களுடைய ஆதரவும் தற்போது 2 கட்சிகளுக்கு அதிகமாக இருக்கிறது. ஒன்று தாவேகாவுக்கு, இன்னொன்று பெண்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் அப்படின்றதுக்காக திமுக கடந்த காலங்களில் செய்திருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்கள் மூலமாக அந்த வாக்கு வங்கியை அவர்கள் பக்கம் திருப்பி இருக்கிறார்கள். ஏன்னா பெண்களுடைய வாக்குகள்லாம் முதல்ல பார்த்தீங்கன்னா சாலிடாக ஏடிஎம்கேக்கு போவோம் அம்மையார் ஜெயலலிதாவினால. இப்போ அவங்களுடைய மறைவுக்கு பிறகு அந்த வாக்குகள்லாம் வந்து திமுக பக்கம் ட்ரிஃப்ட் ஆகிருக்கு. அதற்கு மிக முக்கியமான காரணம் அரசாங்க ரீதியாக திமுக கொண்டு வந்திருக்கக்கூடிய பெண்களை மையப்படுத்தி கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள். இப்போ அந்த இடத்துல தான் வந்து ஒரு அப்பா ஸ்தானத்திலிருந்து அவர் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி அதை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. இப்போ அந்த பிராண்டிங்கை தான் திரு விஜய் அவர்கள் உடைக்கிறார். ஏன்னா அது பண்ணால் மட்டும்தான் வந்து
அவங்களால டிஎம்கேவை எதிர்கொள்ள முடியும். இல்லைன்னா அந்த குட்வில்லோடையே அவங்க இருந்தாங்கன்னா அது டிஎம்கேவுடைய ஓட் பேங்கை உடைக்கிறது, டிஎம்கே கிட்டேருந்து கொஞ்சம் வாக்குகளை உடைச்சி கொண்டு வர்றது அப்படின்றது மிகவும் சிரமமான ஒரு விஷயம் அப்படின்றது அவருக்கு தெரியுது. இங்கே இந்த ஒரு பக்கம் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அட்டாக் பண்ணி அங்கேருந்து வாக்குகளை பெறுவது அப்படின்றது ஈஸியான விஷயமாக இருக்கலாம். ஆனால் திமுகவுடைய வாக்குகளை எப்படி உடைப்பது அப்படின்ற அந்த ஸ்ட்ராட்டஜியில் தான் தற்போது அவருடைய கவனம் என்பது முழுமையாக இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய நாட்களில் விஜயுடைய திட்டம் என்னன்னா, முதலமைச்சரை நேரடியாக சந்திப்பது, ஒரு கோரிக்கைகளோட இந்தந்த பிரச்சனைகளில் உங்களுடைய அரசாங்கம் தவறு செய்திருக்கிறது, இந்தந்த விஷயங்களை நீங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை மனுவோட முதலமைச்சரை நேரடியாக சந்தித்து சில விஷயங்களை பேச இருக்கிறார் அப்படின்றத அதை பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அதை செய்யும்போது அதுக்கப்புறம் திமுக அரசாங்கத்தின் மீதான அந்த அட்டாக்கை வந்து அவர் மேலும் தீவிரப்படுத்துவார், மேலும் அதை ஷார்ப்பாக அட்டாக் பண்ணுவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றது இருக்கிறது. இந்த இடத்துல அவர் 2 விஷயத்தை பண்ணுறாரு. ஒன்று என்னன்னா, திமுக மீதான அந்த அட்டாக்கை கூர்மைப்படுத்துகிறார். ஏன்னா அது ஒரு மாநில தேர்தலில் ஆளுகின்ற அரசாங்கத்தை பார்த்து நீங்கள் எழுப்ப வேண்டிய கேள்விகள்லாம் எழுப்பியே ஆக வேண்டும். ஆகவே அந்த கட்டாயத்தின் அடிப்படையில் திமுக அட்டாக் பண்ணுறார். இன்னொரு பக்கம் உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட், பிஜேபியை வலுவாக எதிர்க்கக்கூடிய கட்சி திமுக தான் அப்படின்ற அந்த பிம்பத்தையும் உடைத்து பிஜேபியை நானும் ஈக்குவலாக எதிர்க்கிறேன், நானும் வந்து பிஜேபியை கடுமையாக எதிர்க்கிறேன், பிஜேபியை ஒரு மதவாத சக்தி அப்படின்னு கூப்பிட்றேன், பிஜேபியை வந்து இங்கே மீண்டும் கால் ஊன்றி விடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த ஆஸ்பெக்ட்லேயும் வந்து நான் தொடர்ந்து அவங்கள கொள்கை ரீதியாக எதிர்க்கிறேன் அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து மீண்டும் 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 அதை வந்து நிறுவ முயற்சி பண்ணுகிறார். ஸோ அந்த அடிப்படையில் இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது இருக்கிறது. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, விஜய் பேசுகிறாரு, நல்லா தான் பேசுகிறாரு, அவருக்கு உரித்த பாணியில் அவர் பேசுகிறாரு. ஆனால் மக்களிடம் அவர் எப்போ போவார், மக்களை சந்திக்கிறதுக்காக அவர் எப்போ போவார், களத்தில் அவர் எப்போ இறங்குவார் அப்படின்ற ஒரு விமர்சனம் என்பது தொடர்ந்து அவர் மீது இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த விமர்சனத்துக்காக விஜய் தாவேகா கட்சியினர் என்ன செய்ய போகிறாங்க, எப்படி வந்து விஜயை மக்கள்கிட்ட கொண்டு போய் நிற்க வைக்கிறது அப்படின்ற அந்த விஷயங்களை யோசிக்க வேண்டும். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அரசியலில். சினிமாவில் நீங்கள் எவ்வளவு ரேராக மக்கள் மத்தியில் வரீங்களோ அது வந்து உங்களுக்கு பலன் கொடுக்கும். அரசியலில் நீங்கள் எவ்வளவு அதிக அளவில் மக்கள் மத்தியில் நீங்கள் இருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு கை கொடுக்கும். தேர்தல் சமயங்களை தாண்டி உங்களுக்கு வந்து கை கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, நீங்கள் மக்கள் மத்தியில் இருக்கீங்க, மக்களுடைய பிரச்சனைகளுக்காக பேசுகிறீங்க, மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை பற்றி தொடர்ந்து கவனித்து கொண்டு இருக்கிறீர்கள், அதை பற்றி ஏதோ ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு ஒரு அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு என்பது அவரிடம் இருக்கிறது. ஏன் அந்த எதிர்பார்ப்பு விஜயை நோக்கி அதிக அளவில் வந்திருக்கு அப்படின்னா, விஜய் ஒரு நியூ பிளேயர், அவர் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கார். விஜயை பார்த்து திமுக அரசாங்கம் ஏதோ ஒரு வகையில் பயப்படுது, திமுக பயப்படுது அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லார் மத்தியிலும் இருக்குது. அப்போ விஜய் பண்ணார்னா திமுக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, விஜய் பண்ணார்னா இந்த பிரச்சனையை ஹைலைட் பண்ணார்னா திமுகவினர் வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு என்பது செட் ஆயிடுச்சு. ஏன்னா அதிமுக எது பண்ணாலும் எடுபட மாட்டேங்குது, அதிமுக எது சொன்னாலும் திரு RS பாரதியோ அல்லது மற்ற அமைச்சர்களை வச்சோ அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி முடிச்சிடுறாங்க. அது ரொம்ப எஃபெக்டிவாகவும் ரொம்ப கிரெடிபிளாகவும் இல்லை அப்படின்றது. ரெண்டாவது, விஜய்க்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது, விஜய்க்கு ஒரு பெரிய ஆதரவு கூட்டம் இருக்குது, பெண்களுடைய ஆதரவு இருக்குது. இது எல்லாமே வந்து விஜய்க்கு ஆர்கானிக்காக இருக்குது. ஆனால் விஜய்க்கு வர வேண்டிய ஆதரவு எங்கேருந்து வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிடில் கிளாஸ்லேருந்து அந்த ஆதரவு என்பது வர வேண்டும், ஒர்க்கிங் கிளாஸ்லேருந்து அந்த ஆதரவு வர வேண்டும். அப்போ அதற்கு என்ன திட்டங்களை அவர் வைத்திருக்கிறார் அப்படின்றது மிக முக்கியமான விஷயம். ஏன்னா தேர்தலில் நீங்கள் ஒரு தேர்தலை சந்திக்க போகிறீங்கன்னா எந்த திட்டத்தோடு நீங்கள் சந்திக்க போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க அப்படின்ற விஷயங்களை எல்லாம் வந்து அவர் வெளிப்படையாக சொல்ல வேண்டும். அப்போ தான் வந்து விஜய்க்கு ஒரு கிரெடிபிலிட்டி உருவாகும். இன்றைக்கி வந்து அவருக்கு ஆதரவு, மற்ற விஷயங்கள், ஒரு ஃபாலோயிங் எல்லாமே இருக்குது, விஜயை பார்த்து கவனிக்கக்கூடிய அளவில் இருக்காங்க. பட் இவர் ஒரு கிரெடிபிளான ஒரு ஆப்போசிஷன் லீடராக இருப்பார், ஒரு கிரெடிபிளான இடத்துல ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை இவர் ரன் பண்ணுவார் அப்படின்னும் போது இந்த விஷயங்களை எல்லாம் வந்து அவர் மக்கள் மத்தியில் முன்வைக்க வேண்டும். அதுதான் வந்து இந்த மாநாட்டில் மிஸ்ஸிங் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி நடந்திருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள், உதாரணத்துக்கு நீங்கள் நாமக்கல் மாவட்டத்தில் வறுமையின் காரணமாக கிட்னி திருட்டு என்பது நடந்திருக்கிறது. அந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு டிஎம்கே எம்எல்ஏ தொடர்புடைய ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்னும் போது அதை பற்றி ஒரு வார்த்தை கூட வந்து பேசாமல் கடந்து போயிருக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் என்பது இருக்கிறது. இன்னொரு பக்கம் ஆணவ கொலைகள் பற்றி தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறீர்கள், தீர்மானம் நிறைவேற்றும் போது நீங்கள் அதை மேடையிலே பேசியிருக்கலாமே அப்படின்ற அந்த கேள்விகளும் தற்போது எழுகிறது. மேடையில் உங்கள் வாயால் நீங்கள் அதெல்லாம் பேசும்போது
அது மக்களிடம் போய் சேரும்போது அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு என்பது இருக்கிறது. மதுரையில் தூய்மை பணியாளர்கள் போராடி இருக்கிறார்கள், சென்னையில் தூய்மை பணியாளர்கள் போராடி இருக்கிறார்கள். அவர்களை காவல்துறையை வைத்து நள்ளிரவில் கைது செஞ்சு அப்புறப்படுத்தி இருக்காங்க. அவர்களுடைய அந்த கைது நடவடிக்கை போராட்டம்லாம் நடந்து கொண்டு இருக்கும்போது முதலமைச்சர் வந்து கூலி படம் பார்த்துட்டு இருந்தார் அப்படின்றதெல்லாம் வந்து யாராச்சும் பேச மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு ஏக்கமும் மக்கள் மத்தியில் இருக்கு. ஏன்னா அதிமுக பேச மறுக்குது, பாஜக பேசினா எடுபட மாட்டேங்குது. ஒரே ஒருத்தர் மட்டும் பேசிட்டு இருக்காரு, திரு சீமான் அவர்கள். ஸோ அவருக்கான லிமிடெட் கெப்பாசிட்டியில் அவர் பேசுகிறாரு, ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு. அப்போ விஜய் மாதிரி ஒரு கட்சி தாவேகா அப்படின்ற ஒரு புதிய கட்சியை தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு தலைவர் இந்த பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து பேசும்போது, இந்த பிரச்சனைகள் குறித்து அவருடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி அரசாங்கத்தை ஒரு நெருக்கடிக்குள்ளாக்கும் போது இது ஒரு மக்களிடம் வந்து அவருக்கு ஒரு கிரெடிபிலிட்டியை தேடி தரும் அப்படின்றது ஒரு அவருடைய ஆதரவை கூட்டும். அதே போல் சரியாக கேள்வி கேட்குறாரு இவர் அப்படின்ற மாதிரி ஒரு 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 பிம்பத்தை அது ஏற்படுத்தும் அப்படின்றது இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அந்த எதிர்பார்ப்பை இந்த மாநாடு விஜயுடைய ஸ்பீச் வந்து பூர்த்தி செய்யலை அப்படின்னு பார்க்குறேன். பட் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவர் தொண்டர்களுக்கு என்ன கன்வே பண்ணணும்னு நினச்சாரோ கன்வே பண்ணிட்டாரு, அரசியல் கட்சிகளுக்கு என்ன சொல்லணும்னு நினச்சாரோ அதை சொல்லிட்டாரு. அரசியல் கட்சிகள் அவர் அட்டாக் பண்ணுறதுக்கு அவங்கள ப்ரொவோக் பண்ணி சில விஷயங்களை எல்லாம் வந்து அவர் செய்து கொண்டார். ஆனால் பொதுவான வாக்காளர்கள், அரசியலை தாண்டி என்ன நடக்குது அப்படின்னு கவனித்து கொண்டிருக்கக்கூடிய வாக்காளர்கள், நம்மளுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய அரசியலை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு இருக்கக்கூடிய இளைஞர்கள், மற்றவர்கள், இந்த மாதிரி பல்வேறு தரப்பினருக்கு விஜயோடைய ஸ்பீச்சில் இன்னும் கூடுதலாக சில விஷயங்களை பேசியிருக்கணும். இன்னும் அந்த டிஎம்கேவை அவர் அட்டாக் பண்ணும்போது இன்னும் அந்த அட்டாக் வந்து ரொம்ப பின் பாயிண்டடாக ரொம்ப கூர்மையாக இருந்திருக்க வேண்டும். பர்டிகுலர் இஷ்யூஸில் வந்து டிஎம்கேவை அவர் பின் டவுன் பண்ணியிருக்கணும். அதை அவர் செய்திருந்தால் அதன் மூலமாக திமுகவிலேருந்தோ அரசாங்கத்திலேருந்தோ ஒரு ரியாக்ஷன் வந்துருந்துச்சுன்னா அது ஒரு மிகப்பெரிய விஷயமாக மாறி இருக்கும். அந்த வாய்ப்பை விஜய் பயன்படுத்தவில்லை. அந்த வாய்ப்பை விஜய் ஏற்படுத்துவதற்கும் அந்த வாய்ப்பை வந்து விஜய் தவற விட்டிருக்கிறார் அப்படின்றது என்னுடைய பார்வையாக இருக்கிறது. அப்போ இந்த அடிப்படையில் அடுத்த கட்டமாக விஜய் என்ன செய்ய போகிறார், எவ்வளவு சீக்கிரம் அவர் மக்கள்கிட்ட போய் மக்களுக்கான அந்த சந்திப்புகளை நடத்தப் போகிறார், அது எப்படி நடத்தப் போகிறார் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இன்னும் தேர்தலுக்கு ஒரு சில காலங்களே, ஒரு சில மாதங்களே இருக்கும் அப்படின்னும் போது முன்கூட்டியே இதையெல்லாம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது தற்போது ஏற்பட்டிருக்கிறது. அவர் களத்துக்கு வந்துடுவார், அவருக்கு ஷூட்டிங் இருக்குது, படம் இருக்குது, அந்த லாஸ்ட் கமிட்மெண்ட் இருக்குது, இதெல்லாம் முடிச்சுட்டு வருவார் அப்படின்னும் போது ஏதோ ஒரு இடத்துல அவர் ஆக்டிவாக இருக்கார், கிரவுண்டில் இருக்கார், மக்களோடு இருக்கார் அப்படின்றத காட்ட வேண்டிய ஒரு தேவை என்பது ஏற்பட்டிருக்கிறது. அது காலத்தின் கட்டாயமாகவும் மாறி இருக்கிறது. வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.